ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நான் அதுக்குண்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா என்டெகாவிர். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். HBV ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் அளவை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. கல்லீரலில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்கவும், லிவர் டேமேஜை குறைக்கவும் மற்றும் லிவர் ரெக்கவர் ஆகவும் இந்த மருந்து உதவுது. அதே போல் சிரோசிஸ் மற்றும் லிவர் ஃபெயிலியர் அபாயத்தை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. நீண்ட கால சிகிச்சையில் கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இந்த மருந்து பயன்படுது. கல்லீரல் புற்றுநோய்களுக்கு ஏற்படும் அபாயத்தை, லிவர் கேன்சருக்கு ஏற்படும் அபாயத்தை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. உடம்புல இருக்கக்கூடிய வைரஸினுடைய அளவை, வைரல் லோடை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். HBVன்னு சொல்லக்கூடிய குரோனிக் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் உடல்ல இனப்பெருக்கம் பண்ணுவதை இந்த மருந்து தடுக்குது. HBV DNA பாலிமர்ஸ் என்ற என்சைமை இது தடுக்குது. ஸோ இதனால வைரஸ் பெருகுவதை, புதுசாக உருவாகுவதை தடுக்குது. ஸோ இதனால வைரல் லோடினுடைய அளவு குறையுது. கல்லீரல் செல்கள் மேலும் சேதமடைவதை இந்த மருந்து குறைக்குது. அதே போல கல்லீரல் பாதுகாக்கவும் இந்த மருந்து பயன்படுது. இந்த மருந்து வைரஸை முற்றிலுமா கட்டுப்படுத்தாது, இந்த நோயை குணப்படுத்தாது. பட் வைரஸினுடைய அளவை குறைக்கும் மற்றும் வைரஸை கண்ட்ரோல்டா இந்த மருந்து வச்சுக்கும். அடுத்து இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கலாம் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி 0.5 mg என்ற முறையில் டெய்லி ஒரு வேளை எடுத்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இது எடுத்துக்கும் போது எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சாப்பிடுவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மருந்தை டெய்லி ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த மருந்து நீங்களாக எடுத்துக்கக்கூடாது, அதே போல் நீங்களாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. உங்கள் டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த மருந்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து இந்த மருந்தை எடுத்துக்கும் போது கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, HIV இன்ஃபெக்ஷன் ஆனவங்க, லிவர் சிரோசிஸ் மற்றும் ஆன்டிவைரல் மருந்தை எடுத்துகிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதனால் சீரியஸான பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாக இந்த மருந்தை எடுத்துக்கூடாது. அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மருந்து எடுத்துக்கணும். அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். தலைவலி, சோர்வு, தலைச்சுற்றல், குமட்டல், வயிற்று வலி, தூக்கமின்மை, இவையெல்லாம் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். இந்த மருந்தினுடைய ஆபத்தான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அதிக அளவு அமிலம் சுரக்கிறது, சிவியர் லிவர் ப்ராப்ளம், கடுமையான அலர்ஜி, கடுமையான சோர்வு, மூச்சு திணறல், வயிற்று வீக்கம், தோல் அல்லது கண்களில் மஞ்சள் காமாலை இல்லை மஞ்சள் நிறம் ஏற்படுவது, அடர்ந்த நிற சிறுநீர், இவையெல்லாம் இந்த மருந்தினுடைய சீரியஸான பக்க விளைவுகள். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிடுங்க. இந்த மருந்து ஒரு ஆன்டிவைரல் மருந்து. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வைரஸினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கல்லீரல் சேதம் அடைவதை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கீழே அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள், நான் அதுக்குண்டான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி வேலை செய்யுது என்பது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.